ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் முக்கியமாக பேசவே வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னில் ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகின்றாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வா தங்கமே. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்காகவே என்று நினை. நீ நிச்சயம் பூர்ண ஆசீர்வாதம் பெறுவாய். நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நம்பு. நீ மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. உன்னோடு அப்பா எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். உனக்கான அந்த நாள், நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு நானே பொறுப்பு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற என்னுயிர் குழந்தை. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனேயே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன். அதை விட்டு என் மீது கோபம் கொள்ளாதே தங்கமே. என் அன்பான குழந்தையே, பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது. இனிமேல் எல்லாமே உனக்கு ஏற்றம்தான். உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகின்றது. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி, எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி, மஞ்சளும் தந்து, குங்குமமும் தந்து, மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து, வாழ தேவையான செல்வங்கள் 16ஐயும் தந்து மகிழ்விக்கப் போகின்றேன். உனக்காக நான் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றேன். ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்கு நீயே தீர்மானித்துக் கொள்கின்றாய். ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா? வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் நிகழ்கிறதென்றால் அது தமக்கு செய்ய முடியக்கூடிய காரியமே. இந்த எண்ணத்தை உன் மனதில் பதித்துக்கொள் தங்கமே. உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை போராட்டத்தின் விளைவாய் நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம், நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவை. மற்றவையெல்லாம் தானாய் உன்னை வந்து சேரும். உனக்கு எப்பொழுதும் எல்லா திக்குகளிலும் உன் சாய்தேவா எல்லா ரூபத்திலும் துணையாக இருப்பேன். நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகமாயின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாக்குவேன். நான் இருக்கும் வரை உன் கண்களில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது. உன் வாழ்வில் உன்னுள் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை கூட்டும் அசிரியாக இருந்து உன்னை நல்வழி நடத்தி செல்வேன். என் அன்பும் ஆசியும் எப்பொழுதும் என் உயிர் பிள்ளையான உனக்கு உண்டு. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கப் போகின்றது. சகல சௌபாக்கியங்களையும் நீ பெற்று சிறப்புடன் வாழப்போகின்றாய். ஓம் சாய்ராம்.